சிவபதி கோயிலுக்கு ஃபேமிலியோட வந்திருக்காரு. கோயில் பூசாரி கேக்குறாரு, வாங்கய்யா, யாருக்கு அர்ச்சனை? சிவபதி சொல்றாரு, சாமிக்கு அர்ச்சனை பண்ணிருங்க. எல்லாரும் விநாயகரை கும்பிடுறாங்க. பூசாரி அர்ச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப சக்திக்கு ஒமட்டிக்கிட்டு வாந்தி வருது. கோயிலுக்கு வெளியே வந்து வாந்தி எடுக்கிறாங்க. சிவபதியும் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களும் எல்லாரும் சக்தி பின்னாடியே வந்துடுறாங்க. சக்தி வாந்தி எடுக்கிறத பார்த்துட்டு வேலு, நான் போய் சோடா வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாரு கடைக்கு. சக்திக்கு மயக்கம் வந்ததுனால கோயில் வாசப்படியில உட்கார வச்சிருக்காங்க. அப்ப பாட்டி சக்தியோட கைய புடிச்சு பாக்குறாங்க. எல்லாம் சந்தோஷமான விஷயம்தான்னு பாட்டி சொல்றாங்க. இத கேட்ட சிவபதி, என்னம்மா சொல்றேன்னு கேக்குறாங்க. பாட்டி சொல்றாங்க, சக்தி முழுகாம இருக்காடா. இத கேட்ட சக்தி சந்தோஷப்படுறாங்க. சிவபதியோட ஃபேமிலியே சந்தோஷப்படுறாங்க. இத கேட்ட உடனே ஜோதி சந்தோஷத்துல சக்திய கட்டி புடிச்சுக்கிறாங்க. வேலு சக்திக்கு சோடா வாங்கி கொடுத்துட்டு சக்தி கிட்ட சொல்றாங்க, வா சக்தி, நம்ம 2 பேரும் உடனடியா டாக்டரை பார்க்க போவோம். பாட்டி சொல்றாங்க, வேலு, டாக்டர் கிட்ட எல்லாம் ஒன்னும் காட்ட வேண்டாம்டா, நானே கண்டுபிடிச்சிட்டேன் என்ன பிரச்சனைன்னு. வேலு சீரியஸா கேக்குறாரு, என்ன பிரச்சனைன்னு. சக்தி சொல்றாங்க, வேலு, நீ அப்பாவா போற. வேலுவும் சந்தோஷத்துல சக்திய கட்டி பிடிச்சுக்கிறாரு. நாளை சந்திப்போம்.